வணக்கம் மக்களே, எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் 8 தமிழ், பிக் பாஸ் தமிழ் சீசன் 8. நான் இது வரைக்கும் தமிழில் நடந்த 7 சீசன்லையும் எந்த பிக் பாஸுக்கும் இல்லாத அளவுக்கு எதிர்பார்ப்பு, விருப்பு, ஈடுபாடு எனக்கு மட்டுமில்ல பல மக்களுக்கு இந்த பிக் பாஸ் தமிழ் 8 மேலே இருக்கு. அதோட வெளிப்பாடு என்ன அப்படின்னா ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 பேரோட பேர் புதுசாக வந்திருக்கு. போட்டியாளர்கள் இல்லை, கோஸ்ட் அப்படின்னு. சரி, அதை பற்றி ஒரு பார்வை ஒன்று. அடுத்தது இந்த பிக் பாஸ் 8 தமிழுக்கு போக அதிகமான சான்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி சில பேரோட பேர் வந்திருக்கு. சரிங்களா, அது என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். நான் வந்து பிக் பாஸ் 6 தமிழ் வந்து எனக்கு பிடிச்ச சீசன்லயே நான் அந்த ஒரு ரிவ்யூ பண்ணக்குள்ள நமக்குள்ள ஒரு பிரம்மாண்டமா இருந்துச்சு. அது உள்ளுக்குள்ள போட்டியா உள்ளுக்குள்ள அந்த வீடோ அந்த ஷோவோ இல்லை. அந்த ஷோ ஆரம்பிக்கும் முதலே ஜனனி குணசீலன் அப்படின்னு ஒருத்தங்க இலங்கையிலேருந்து வருவாங்க அப்படின்னு நம்ம ஒரு ஷோ ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 3 நாள் 8 மணித்தேலங்களுக்கு முதல் வந்து நம்ம சொல்லியிருப்போம். அதுல இருந்து வந்த கால்ஸும் யார் ஜனனி அப்படின்னு அந்த தேடின விதமுமே வந்து வேற மாதிரி அந்த எனக்குள்ள அந்த சீசனை வந்து பிடிக்க ஆரம்பிச்சுது. அது மட்டும் இல்லாம மைனா வர்சஸ் நந்தினி அப்படின்னு பிக் பாஸ் ஆரம்பிக்க முதலே 2 நாளுக்கு முதல் போட்டோ ஷூட்ல வெள்ளிக்கிழமை தகவல் வருது. போட்டோ ஷூட்ல அப்படி நடந்துச்சு, இப்படி நடந்துச்சு, அதனாலதான் மைனா வந்து ஃபர்ஸ்ட் டே வராம வைல்ட் கார்டு என்ட்ரியா வந்தாங்கன்னு அந்த ஸ்கிரீன் ரைட்டர் ஸ்கிரிப்ட் எழுதுறவங்க மட்டும் வேற மாதிரி கொண்டு போயிருந்தாங்கன்னா எங்கேயோ வந்திருக்கும். என்னை விட்டு இருந்தா வேற லெவல்ல ஜனனி வர்சஸ் மைனா அப்படின்னு வேற மாதிரி கொண்டு போயிருப்பேன். பட் அந்த சீசன் நல்ல சீசன் தான். சரிங்களா, அசீம் வந்து வின் பண்ணது, ஹி டிசர்வ் இட். ஒரே ஒரு விடயம், ஜனனி அவர்களிடம் மட்டும் அவர் பேசின வார்த்தைகள் தவிர்த்திருந்தா நல்லா இருந்திருக்கு. பட் ஹி பிளேட், அவர் வந்து அவருடைய பெஸ்ட்டை வந்து கொடுத்தாரு. சரிங்களா, ஓகே. சரி, அப்படி இருக்கக்குள்ள அதுக்கப்புறம் எனக்கு இந்த சீசன் மீது தான் அதிகமான ஈடுபாடு. காரணம் வந்து மக்கள் விரும்பினது நடந்தது. கமல்ஹாசன் அவர்கள் இந்த ஷோவை நடத்தக்கூடாது என்பது ஒட்டுமொத்த மக்களோட விருப்பம். சரிங்களா, பிக் பாஸுக்கு கமல்ஹாசன் அவர்கள் தேவையில்லை, இதுதான் உண்மை. அது யார் வேணுமென்னாலும் நடத்தலாம். அது நேர்மையா நடந்துச்சுன்னா அந்த ஷோ ஓகோன்னு மக்களால் கொண்டாடப்படும். கதை நல்லா இருந்துச்சுன்னா படம் ஓடும். கதை சரியில்லை, அங்க எதுவுமே சரியில்லை அப்படின்னா எத்தனை கோடி போட்டாலும் யார் நடிச்சாலும் படம் ஓடாது. அதே மாதிரி தான் பிக் பாஸ்ல மக்களோட கருத்துக்கள் எடுபட்டது, மக்கள் சொல்ல விரும்புறத செய்ய விரும்புறத பண்ணாங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்கா ஹிட் ஆகும். அது சீசன் 7 நடக்காதபடியாத்தான் இங்க இவ்வளவு நிலைமை. ஷோவை விட்டு போறேன் அப்படின்ற மாதிரி நிலைமை. சரி, இப்ப விஜய் டிவி அவர்களை வந்து அவங்க நேர்மையா தான் நடந்துக்கிட்டாங்க. தமிழ் பிக் பாஸ் டீமும் சரி, விஜய் டிவியும் சரி 100% நேர்மையா நடந்துக்கிட்டாங்க. எல்லா முடிவு அந்த சீசன் 7ல கமல்ஹாசன் அவர்கள் எடுத்த தனிப்பட்ட முடிவுகளால அவ்வளவு தூரம் பல கொடுமைகள் நடந்துச்சு, மக்கள் வருத்தார்கள். அண்ட் இப்போ புதிய கோஸ்ட் வரக்கூட அவர் விலகக்கூட காரணமே அந்த ஒரு முடிவு தான். நவம்பர் 4, 2023. ஓகே, சரி. அப்படி இருக்கக்குள்ள இப்போ விஜய் டிவியை வந்து ஒரு இது ஒன்று போட்டிருந்தாங்க, கமல்ஹாசன் அவர்களுக்கு நன்றி, 7 வருஷம் நீங்க பண்ண அர்ப்பணிப்பு அப்படின்ற மாதிரி ஒரு வழக்கமா போடுறதான். ஒருத்தங்க வந்து ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு போனாங்கன்னா அவங்க பாராட்டி போடுறதா. அவங்க நேர்மையா விஜய் டிவி அவங்க வந்து ஒரு இது ஒன்று கடிதம் போட்டிருந்தாங்க. பட் அதை பார்க்கக்குள்ள எனக்கு இன்னும் ஒரு சந்தோஷம். சரிங்களா, ஏன்னா சில பேர் சொல்லி கொண்டிருக்காங்க கமல்ஹாசன் அவர்கள் சீசன் 9ல திரும்ப வருவாங்கன்னு. எனக்கு தெரிஞ்சு அதுக்கு சான்ஸ் இல்லை. ஸோ சீசன் 7ஓட கமல்ஹாசன் அவருடைய கோஸ்டிங் வந்து முடிச்சு, அதுக்கப்புறம் இனி நியூ எரா, புதிய ஆரம்பம். சரிங்களா, ஓகே. சரி, அப்படி இருக்கக்குள்ள இப்போ நேற்று வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சரத்குமார் அவர்கள் வேர்சஸ் விஜய் சேதுபதி அவர்கள் வேர்சஸ் எஸ்டிஆர் அவர்கள், இதுதான் ஆட்டத்தில் இருந்துச்சு. இன்று வந்து சில பேர் வந்து தகவல்கள் சொல்லியிருக்காங்க, பார்க்கக்குள்ள அதுக்கு சான்சஸ் வந்து இருக்கு. சரிங்களா, இப்போ வரைக்கும் யாருக்குமே இவர் தான் கோஸ்ட் அப்படின்னு எந்த உறுதியான தகவலும் போகல. ஸோ இப்போ வரைக்கும் வந்திருக்கிற பேர்கள் அப்படின்னா மாதவன் அவர்கள் என்னை பொறுத்த வரைக்கும் வெரி இன்ட்ரெஸ்டிங். சரிங்களா, எதிர்பாருங்கள்னுவாங்கல்ல, இதுதான். அண்ட் மேடி அப்படின்னா அது எப்படி சொல்லலாம், ஸ்டைலிஷா இருப்பாரு, வேற மாதிரி இருப்பாரு, அண்ட் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட். சரிங்களா, அண்ட் அவருடைய மகனை அவர் வளர்த்த விதமே தெரியும். அவர் எவ்வளவு தூரம் என்ன சொல்லலாம், பண்பானவர், அந்த கடமை என்ன சொல்லலாம். நான் திரும்ப சொல்ற ஒரு விடயம் என்ன அப்படின்னா, ஒருத்தங்க படத்துல ஹீரோவா 50 வருஷம் தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்கள் 50 வருஷம் நம்பர் 1 சூப்பர் ஸ்டாரா ராஜாவா மக்கள் மனதில் இருக்க காரணம் அவர் ரியல்ல ஹீரோ. அந்த ஹி இஸ் a குட் ஃபேமிலி மேன். நம்ம யாரு குடும்பத்துக்கு உண்மையா இருக்காங்களோ அவங்க மக்களால் கொண்டாடப்படுவாங்க. தலைவர் உதாரணம்.
அதே போல மாதவன் அவர்களும் வந்து அவருடைய மகனை வந்து உலகம் பேசுற அளவுக்கு சினிமாவை தவிர்த்து அந்த வேறு இதுல வந்து சாதனைகள் பண்ண வைத்தவர். பல விடயங்கள் கேள்விப்பட்டனா he is a very good human. சரிங்களா? ஸோ அப்படி இருக்கக்குள்ள அவர் ஸ்டைலிஷான ஒரு ஆளு, மக்கள் அவரை இப்பயும் பல படங்களை பார்க்க விரும்புறாங்க. அதே நேரத்தில் அவருக்கு படங்கள் கம்மியா இருக்கு, எதிர்பார்ப்பு அதிகமா இருக்கு, படங்கள் கம்மியா இருக்கு. மேபி அவருக்கு விருப்பம் இல்லை நல்ல கதைகள் தெரிறாருன்னு தெரியல. அண்ட் ஸ்டில் வந்து அந்த ஒரு ஜங் அண்ட் எனர்ஜி ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் அப்படின்னு இருக்கக்குள்ள மாதவன் அவர்கள் வந்து கண்டிப்பா எப்படி சிலம்பரசன் அவர்கள் ஒரு பெஸ்ட் சாய்ஸோ, சூர்யா அவர்கள் எப்படி பெஸ்ட் சாய்ஸோ, அது போல மாதவன் அவர்களும் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு பெஸ்ட் சாய்ஸ் தான். சரிங்களா? சரி, இன்னொருத்தருடைய பேர் யார் அப்படின்னா நம்ம ஆக்ஷன் கிங் அர்ஜுன் சார் அவர்கள். அர்ஜுன் சார் அவர்களுடைய பேர் வந்து சில இது மீடியாக்கள் தான் வந்துச்சு. பட் சர்வைவரை பொறுத்த வரைக்கும் அர்ஜுன் சார் கோர்ஸ் பண்ணியிருப்பாங்க, அதுல அதிரடியா இருந்துச்சு. ஆனா அவர் ஃபேவரிசம் பண்ணார் அப்படி என்பது அப்ப நம்ம ரிவ்யூ பண்ணிக்குள்ள சொல்லியிருப்போம். ஆனா அதுக்கப்புறம் தான் அர்ஜுன் சார் அவர்களை வந்து ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாங்க, இது வந்து பிக் பாஸ் மாதிரி இல்ல, சர்வைவர் ஷூட் எல்லாம் முடிஞ்சு 4 மாசத்துக்கு அப்புறம் தான் அவங்க வந்து டெலிகாஸ்ட் பண்ணாங்க. ஸோ எனக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாது, சில விடயங்கள் அவங்க சொல்லுவாங்க இப்படி நடந்துச்சு அப்படின்னு, அதை வச்சு என்னுடைய கருத்துக்கள் இருந்துச்சு அப்படின்னு. சரிங்களா? ஸோ அப்போ அவர் வந்து அந்த டீமை வந்து நம்பிட்டாரு. இப்போ பிக் பாஸ்ன்றது வேற, அப் டு டேட் நடந்து கொண்டு இருக்கு. அதை இவங்களும் பார்க்கணும், பார்த்துட்டு இவங்களோட கருத்து மக்களோட கருத்து அதை வந்து இவங்க வந்து சொல்லணும். ஸோ அப்படி இருக்கக்குள்ள அர்ஜுன் சாரிடம் பயம் இல்லை, ஃபேவர்ஸும் வந்து இல்லை. அவர் அப்படி இருக்கக்குள்ள ஸோ பிக் பாஸ் போன்ற ஷோக்கு ஆக்ஷன் கிங் அர்ஜுன் சார் அவர்களும் ஒரு பக்காவான ஒரு கரெக்டான நபர் அப்படி என்பதுதான் என்னுடைய இது. சரிங்களா? அண்ட் அர்ஜுன் சாரை இதுல கோஸ்டா போடுறதுக்கு பல மக்களுக்கு விருப்பம் இருக்கு. லெட்ஸ் சி. ஓகே, இது வந்து கோஸ்ட் தொடர்பான விவரம். இப்போ வரைக்கும் யாருமே உறுதியாக இல்லை மக்களே. ஓகே, சரி, அடுத்தது வந்து போட்டியாளர்களை பொறுத்த வரைக்கும் எத்தனை பேருக்கு கால் போயிருக்குன்ற அப்டேட், உறுதியான அப்டேட் இப்போ வரைக்கும் எனக்கு வரல. டிரான்ஸ்ஜெண்டர்ஸை வந்து எதிர்பார்க்கலாம் அப்படி என்பதுதான் வருகின்ற தகவல், வெளிநாடு அல்லது உள்நாடு. சரிங்களா? இந்த வாட்டி வெளிநாடு அப்படின்றதான் கிடைக்கப்படுகின்ற தகவல். ஓகே, அப்படி இருக்கக்குள்ள ஒரு சில உறுதியா இவங்க வரலாம் அப்படின்னு இருக்கக்குள்ள நம்ம ரியாஸ் கான் சார் அவர்கள் இல்லை அப்படின்னா அவங்களுடைய வைஃப் உமா ரியாஸ் கான் அவர்கள் 2 பேர்ல ஒருத்தங்க எதிர்பார்க்கலாம் அப்படி என்பது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பப்ளு பிருத்திவிராஜ் அவர்கள். ஸோ இந்த 3 நேம் தான் வந்து ஸ்ட்ராங்கா இப்போ வரைக்கும் அடிபடுது. சரிங்களா? செப்டம்பர் மாதம் 17, 18 வரைக்கும் போட்டியாளர்கள் தேர்வு நடைபெறும். அதனால இன்னும் டைம் இருக்கு. அடுத்தது வந்து ப்ரோமோ ஷூட், அது வந்து நான் ஆல்ரெடியே சொல்லியிருந்தேன் நேற்று போட்ட வீடியோல. இந்த வெள்ளிக்கிழமை 23, 24, 25 அல்லது 22, 23, 24, 25 இபி பிரின்சிட்டில எடுப்பார்கள் அப்படி என்பதான் கிடைக்கப்படுகின்ற தகவல். ஸோ நமக்கு வந்து 30, 31 அல்லது செப்டம்பர் 1 அப்படி ஒபிஷியலி பிக் பாஸ் 8 தமிழோட அப்டேட் வரும். சரிங்களா? ஸோ காத்திருப்போம், டைம் இருக்கு. ஸோ இப்போ வரைக்கும் கோஸ்ட் உறுதியாகவில்லை, புதிதாக எந்த ப்ரோமோவும் எடுக்கப்படவில்லை. இனிமேல் தான் வேலைகள் நடக்க இருக்கு. அப்படி இருக்கக்குள்ள போட்டியாளர்கள் தேர்வு கன்ஃபார்மா நடந்திருக்க முடியாது. ஏன்னா சில பேர் லிஸ்டே போடுறாங்க, இவங்க தான். அதெல்லாம் வெறும் வடைகள். சரிங்களா? ஓகே மக்களே, நீங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நன்றி.